பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இன்று நடந்த ஒரு சம்பவத்தை உன்னிடம் சொல்ல வந்தேன். அதை பற்றி நீ தெரிந்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் உன்னிடம் சொல்ல ஓடோடி வந்தேன். இன்று ஒருவர் உனக்காக ஒரு வேலையை செய்திருக்கிறார். ஒருவரிடம் சத்தியம் செய்து உன் வாழ்க்கையை கெடுத்தே தீருவேன் என்று சத்தியம் செய்திருக்கிறார். உன்னிடம் நான் இருப்பது தெரியாமல் என் வாழ்க்கையை கெடுப்பேன் என்று சத்தியம் செய்து கொண்டிருக்கிறார். நீ கேட்கலாம், என் வாழ்க்கையை கெடுக்க யார் சாயப்பா அப்படி நினைக்கின்றது என்று நீ கேட்கலாம். சொல்கின்றேன், பொறுமையாக கேள் குழந்தையே. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத என் குழந்தை, நீ எந்த கண்ணீர் வந்தாலும் அந்த கண்ணீரை துடைக்க ஆறுதலாக ஓடிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்க்கையை ஒருவர் கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றார். அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நீ நினைக்கின்றாய். அவர் செய்த சத்தியத்துக்கும் உனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. ஆனால் எனக்காகத்தான் சாயப்பா செய்தார் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். கேட்கலாம், உன் வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும் என்று அவர் சொல்லும் காரணம் என்ன தெரியுமா? உனக்கு உயிராக இருக்கும் ஒரு உறவு அவர் வாழ்க்கையை கெடுத்து விட்டார். ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாகத்தான் அவர் வாழ்க்கை கெட்டு போக உன்னுடன் இருக்கும் என் உறவால் தான் இது நடந்து விட்டது. அதனால் அந்த வேதனையில் நீயும் அனுபவித்து உன்னால் உன் உறவும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் வாழ்க்கையை கெடுத்தே தீருவேன் என்று அவர் சத்தியம் செய்து இருக்கிறார். இந்த சத்தியம் செய்த இவளையும் உனக்கு தெரியும். அது வேறு யாரும் இல்லை, உனக்கு மிகவும் பழக்கமுள்ள உன் அருகில் இருக்கும் ஒருவர் தான் உன் வாழ்க்கையை கெடுப்பேன் என்று சத்தியம் செய்து கொண்டிருக்கிறார். நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன். எதையும் விலாவரியாக நான் உனக்கு சொல்ல முடியாது. நீ நாளை இதை பற்றிய விளக்கங்கள் உனக்கு தெளிவாக கிடைக்கும்படி உன் சாயப்பா நான் செய்து இருக்கிறேன். நாளை இதை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்வாய். அது யார் எதற்காக உன் வாழ்க்கையை கெடுக்க சத்தியம் செய்து இருக்கிறார்கள், அதற்கும் உனக்கும் என்ன சம்மதம் என்று நாளை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடன் இருப்பது நான் என்று அவருக்கு தெரியவில்லை. அதனால் தான் உன் வாழ்க்கையை கெடுப்பேன் என்று சத்தியம் செய்கிறார். இதை பார்க்கும் பொழுது எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. என் குழந்தை இப்பொழுது தான் வெற்றிக்காக காத்திருக்கும் இந்த நேரத்தில் இவள் இப்படி செய்கிறாள். கவலைப்படாதே, இதை நான் சும்மா விட மாட்டேன். இவள் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று தெரியாமல் விளையாட வருகிறாள். நான் இருக்கின்றேன், எதற்கும் கவலை கொள்ளாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். பிறகு நீ எதற்கு கவலை கொள்கின்றாய்? உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்று தெரியாமல் விளையாடி வருகிறாள். நான் இருக்கின்றேன், அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.